வாய்வழி புலன் செயலாக்கத்தின் வகைகள்: வாய்வழி அதிக உணர்திறன், வாய்வழி குறைவான உணர்திறன், வாய்வழி உணர்வு தேடுதல். வாய்வழி அதிக உணர்திறன் சில உணவு அமைப்புகளை விரும்பாதது. உதாரணமாக, மிருதுவானது, ஒட்டும் தன்மையுடையது, மொறுமொறுப்பானது. வலுவான கேக் ரிஃப்ளெக்ஸ் அல்லது பல் துலக்குவதை தவிர்ப்பது, புதிய உணவுகளை முயற்சிப்பதை தவிர்ப்பது. வாய்வழி குறைவான உணர்திறன் வாயில் உணவு அல்லது பானம் குறித்த குறைவான விழிப்புணர்வு. வாயை அதிகமாக அடைக்கலாம் அல்லது சிறிய கட்டுப்பாடின்றி மெல்லலாம். எச்சில் வடிதல் அல்லது வாயில் உணவு எங்கே இருக்கின்றது என்பதை கண்டறிவதில் சிரமம். வாய்வழி உணர்வு தேடுதல் உணவு அல்லாத பொருட்களை, உதாரணமாக பென்சில்கள் அல்லது ஆடைகள் ஆகியவற்றை வாயில் வைத்து கசக்குதல் அல்லது மெல்லுவதை விரும்புதல். வலுவான சுவைகளை அனுபவித்தல், உதாரணம் காரம் அல்லது புளிப்பு. தொடர்ந்து வாய்வழி உள்ளீட்டை நாடுதல், உதாரணம் உறிஞ்சுதல் மற்றும் நொறுக்குதல்.